வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 5 நாள் நடைபெறும் இந்த கொண்டாட்டத்தில் கோவிலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் சோம்நாத் கோவிலுக்கு வருகை தரவுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சேர்ந்து 5 அமைச்சர்களும் பதவியேற்றனர். ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தலைவர் திரு நிதின் நபீன், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களும் கலந்து கொண்டனர். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று ரவீந்திர ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு அஞ்சலி செலுத்தினர். சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி பல்கலைக்கழகம், மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொது ஒலிபரப்புத் துறையில் தனது 90 ஆண்டு கால சேவையை நினைவுகூரும் வகையில் ஆகாஷ்வாணி ஷில்லாங் மராத்தான் போட்டியை நடத்தியது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஷில்லாங் நிலையத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் ஆகாஷ்வாணி ஷில்லாங்கின் கிளஸ்டர் தலைவர் திரு ஹெச் டியங்டோ கொடியசைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். குமரி கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.